திருவாரூர் நகரின் மிக முக்கிய வணிகப் பகுதியான விஜயபுரம் கடைத்தெரு பகுதியில் பொதுமக்களின் வசதிக்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயர் மின்விளக்கு கோபுரம் அமைக்கப்பட்டது. நகைக்கடை தெரு, காய்கறி மற்றும் மளிகை கடைகள் என 1000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அமைந்துள்ள இப்பகுதியில் இந்த மின்விளக்கு கோபுரம் வணிகர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் பயனுள்ளதாக இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த உயர் மின்விளக்கு சரிவர எரியாமல் பழுதடைந்து கிடப்பதாக கூறப்படுகிறது. இதை பயன்படுத்தி கொண்ட சமூக விரோதிகளும் மது பிரியர்களும் இரவு நேரங்களில் இந்த மின்விளக்கு கோபுரத்தின் அடியிலேயே அமர்ந்து மது அருந்தும் அவலம் அரங்கேறி வருகிறது. மின்விளக்கை இயக்கும் ஸ்விட்ச் பாக்ஸ் பகுதியையே பார் கவுண்டர் போல மாற்றி குடித்துவிட்டு காலி பாட்டில்களை அங்கேயே வீசி செல்கின்றனர் குடிமகன்கள். இதன் அருகிலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் அமைந்துள்ளதால் ஆட்டோக்களின் மறைவில் அமர்ந்தும் பகிரங்கமாக மது அருந்தி வருகின்றனர். மேலும் இந்த பகுதிக்கு மிக அருகிலேயே மசூதி ஒன்று அமைந்துள்ளதால் தொழுகைக்கு வரும் இஸ்லாமியர்களும் கடை தெருவுக்கு வரும் பெண் நுகர்வோர்களும் நிம்மதியாக செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.